ஜாதகங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, உறவினர்கள் எல்லாம் கரெக்டான பர்சனா, இதெல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எங்களால ஜீர்ணிக்க முடியல. அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம விசாரிச்சிருக்கணுமா, ஏன்னா நம்ம ரிலேஷனை மட்டும் விசாரிச்சோம், ரிலேஷன் ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது விசாரிச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் வருது. அதுதான் நான் கேட்கிறேன், இந்த சிக்கலுக்குள்ள நம்ம மறுபடியும் மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நீங்களுமே அதை திங்க் பண்றேன், உங்களையே திங்க் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆமா, இதுல தவறு எதுவுமே இல்லையே, நம்ம சரியான முடிவு விசாரிச்ச வரைக்கும் எதுவும் தவறு இல்லை அப்பத்த சூழ்நிலையில. ஆனா இப்ப இழந்ததுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு தவறா நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெட்டரா விசாரிச்சிருந்தா, பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய குவாலிட்டியோ ரேட்டோ அதை பற்றி நம்ம தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற போது பரவாயில்ல, அவங்க வாங்கிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போன ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக விசாரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளேயே தோணுது. என்னுடைய பெண்ணை இழந்ததுனால நம்ம அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக நம்ம யோசிக்கும் போது அப்படி கண்டிப்பா யோசிச்சிருந்திருக்க மாட்டோம். எல்லா சாதக பாதகங்களையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருப்போம். இது ஏதோ ஒரு நேரம், இதுல உங்களுடைய தவறு எதுவுமே இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உண்மைதாங்க. நாங்க என்னுடைய செயல்ல நாங்க அவசரப்படல, பொண்ணுக்கு ஏதோ ஒரு கல்யாணத்தை மூச்சு வச்சா போதும்னு நினைக்கலீங்க. நிச்சயமா எல்லா இடத்துலயும் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அதே மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, உறவினர்கள் எல்லாம் கரெக்டான பர்சனா, இதெல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எங்களால் ஜீர்ணிக்க முடியல. இந்த சிக்கலுக்குள்ள நீங்க சிக்கிக்காதீங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை வச்சேன். இதுல உங்களுடைய தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு தந்தையா தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், சின்ன ஒரு பொருள் வாங்குறப்பவே எவ்வளவு தூரம் நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறப்ப ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம்னா நிறைய கவனம் செலுத்தியிருப்போம். இது வேற எங்கேயோ நடந்த ஒரு தவறுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிக்கோள் எல்லாம் தண்டனை பெற்று தருவதில் மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஜாதகங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா, உறவினர்கள் எல்லாம் கரெக்டான பர்சனா, இதெல்லாம் விசாரிச்சு தான் நாங்கள் உள்ளுக்குள்ள போனோம். ஆனா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எங்களால ஜீர்ணிக்க முடியல. அந்த கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம விசாரிச்சிருக்கணுமோ, ஏன்னா நம்ம ரிலேஷனை மட்டும் விசாரிச்சோம், ரிலேஷன் ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது விசாரிச்சிருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கும் வருது. அதுதான் நான் கேட்கிறேன், இந்த சிக்கலுக்குள்ள நம்ம மறுபடியும் மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நீங்களுமே அதை திங்க் பண்றேன், உங்களையே திங்க் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இதுல தவறு எதுவுமே இல்லையே, நம்ம சரியான முடிவு விசாரிச்ச வரைக்கும் எதுவும் தவறு இல்லை அப்பத்த சூழ்நிலையில. ஆனா இப்ப இழந்ததுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு தவறா நம்மளுக்கு தோணுது. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெட்டரா விசாரிச்சிருந்தா, பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய குவாலிட்டியோ